எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க் கொஞ்சம் போரிங்காக போயிட்டுருக்குல்ல. இவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானா இல்லை இதான் அக்யூஸ்டான்னு தெரியல. ஏன்னா எப்போ பாரு லவ் பண்ணுறது, திருடுறது, வழிபறி, டெய்லி காலையில் ஆச்சுன்னா என் பர்ஃப்யூமை காணோம், என் ஷூவை காணோம், பேகை காணோம், நோட்டு காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க. அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, அவங்க வந்து இவங்களை என்கொயரி பண்ணுவாங்க. அதுவும் நம்ம வர்ஷினி அண்ட் அருண் வந்தாங்க அப்படின்னா, வர்ஷினி ஒரு பக்கம் கத்துவாங்க, அருண் ஒரு பக்கம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி பண்ணுவார். இன்னொரு பக்கம் நம்மளோட மஞ்சரி வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கே தெரியாமல் எப்பயாவது மறந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் பேசிடுவாங்க. அதுலேயும் நம்ம முத்தான முத்துக்குமன் சில வார்த்தைகள் சொன்னார். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றதுனால அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. லைக் நம்மளோட ஸ்டாஃப்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ்க்காக. இப்போ டீச்சர்ஸ் டேனா நீங்கள் எங்களுக்காக பண்ணுவீங்களா, அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க. லைக் ரியாலாக வந்துட்டு நான் எந்த அளவுக்கு போயிருக்கேன் லைஃப்பில், சூசைட் வரைக்கும் போய் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். ஸோ லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டடாக பேசினாங்க. அடுத்ததாக நம்ம சௌந்தர்யா வந்தாங்க. அவங்களோட அந்த வாய்ஸ், அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, அதை பற்றி சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு இங்கே கிடைக்கிற கைத்தட்டல் அன்றைக்கி ஸ்கூல் டேஸ்லையும் எனக்கு கிடச்சிருந்தா நான் இன்னும் மேலே வந்திருப்பேன் அப்படின்னாங்க. ஸோ அது நம்ம சின்ன வயசில் ஒரு விஷயம் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது நம்ம சாகிற வரைக்கும் போகாது. இன்னைக்கு அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக சௌந்தர்யா இருந்தாலும் அன்னைக்கு என்னை யாரும் வளர விடலை. ஏன்னா ஒருத்தங்க நம்மளை பார்த்து சிரிக்கும் போது உங்ககிட்ட அது நல்லால இது நல்லாலன்னு போது அந்த வயசில் நமக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவோம். ஓ நம்மகிட்ட இதெல்லாம் ஒரு குறையாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ சௌந்தர்யா வந்துட்டு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது யாரும் நீங்களும் அப்படி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. அண்ட் அதுக்கு பிரின்சிபலான வர்ஷினி வந்து பாராட்டினாங்க. எஸ், அவ்வளோ ஒரு இன்செக்யூரிட்டியான பொண்ணு இன்னைக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து நிற்கிறா இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு பாராட்டினாங்க. அடுத்ததாக நம்ம முத்துக்குமரன், இத்தனை பஞ்சாயத்து நடக்கும்போது அங்கே இருக்கிற மேடை பேச்சாளர் கருத்து சொல்கிற கந்தசாமி சும்மா இருக்க முடியுமா? ஸோ அவரோட கருத்துக்களை அவர் சொன்னார். அதாவது ஸோ இந்த உலகத்தில் குறைகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது, அது பார்க்குறவங்க கண்ணுக்கு தான் குறையாக இருக்குது. இப்போது ஒரு அழகான பொருளை நீங்கள் விரும்புறதை விட நீங்கள் விரும்பினதை அழகாக மாற்றுறது ரொம்ப நல்லா இருக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் அப்படின்னாரு. அண்ட் அடுத்ததாக வந்து இந்த உலகம் உங்களை தொடர்ந்து வந்து கலாய்க்கலாம், கிண்டல் பண்ணலாம், புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த உலகம் தொடர்ந்து உங்களை அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்களும் தொடர்ந்து உங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எப்படி இந்த உலகம் உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குதோ, உங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும், அது மாதிரி நீங்களும் கன்சிஸ்டன்சியாக உழைச்சிக்கிட்டே இருங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கல்லடி படப்படதான் உயர முடியும் அப்படின்னு இருக்க. அண்ட் எத்தனை விமர்சனங்கள் உங்களை நோக்கி வந்தாலும், எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தாலும் அதை எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பி நெஞ்சை நிமிர்த்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. லைஃப்பில் இது எல்லாருமே ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அழகான விஷயத்தை தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறத விட நமக்கு பிடிச்ச விஷயத்தை அழகாக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தொடர்ந்து இந்த உலகம் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்மளோட லைஃப்பில் இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் கிராஸ் பண்ணியிருப்போம். நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்கிறக்கு ஒரு ஆள் இருக்கும்போது உன்னை சுற்றி இத்தனை பேர் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் வேலையை பார்க்குற மாதிரி நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ முத்தோட அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டு எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டி அவரை அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா இருந்தது. ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்கில் உருப்படியே ஏதாவது 1-2 தான் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு சம்பவம் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நடந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்தது சௌந்தர்யாவோட வன்மம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 2 கிளாஸ் நடந்தது. ஒருத்தர் வந்து பிரின்சிபல் வர்ஷினி கிளாஸ் முடிஞ்சது, அதுக்கு அடுத்து அருண் வந்து கிளாஸ் எடுத்தார். லைக் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பாதியில் அவங்க நிறுத்திடுவாங்க, அதை கண்டினியூ பண்ணி இன்னொருத்தர். ஸோ இப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த கதையை வந்து மாற்றி மாற்றி சொல்லணும். இது பசங்க அன்றைக்கி விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, பெட்ரூமில் விளையாடிட்டு இருந்தது தான் ஒரு ஸ்டோரின்னு கொடுக்குறானுங்க. இவனுங்க பேசுகிறத வச்சு தான் அவனுங்க டாஸ்க் ரெடி பண்ணுறானுங்க. அந்த அளவுக்கு பிக் பாஸ் இருக்குது. ஓகே ஃபைன், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட இதில் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வன்மத்தை அங்கேயும் வந்து கேட்குறாங்க சௌந்தர்யா. லைக் முத்து வந்துட்டு காட்டுக்குள்ளே முத்துவும் ஆனந்தியும் தொலைஞ்சு போயிட்டாங்க. அப்போ முத்துவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணி பண்ணி அவன் மூளை ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அவன் அப்படியே அவனை விட ஒருத்தங்க ஸ்ட்ராட்டஜி போடுறவங்க வருவாங்க, அவனை காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ வன்மத்தோடு பேசுகிறாங்க. பட் அவர் மதிக்கவே இல்லை. முத்து கொஞ்சம் கூட மதிக்கலை. முத்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா முத்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இல்லையா, இதில் வந்து ராஜா யார், சிப்பாய் யார், ராணி யார் அப்படின்ற மாதிரிலாம் டிஃபைன் பண்ணியிருப்பார் இல்லையா. அது நம்ம சௌந்தர்யாவுக்கு கோபம். அந்த கோபத்தை வச்சுட்டு நீ மட்டும்தான் வந்து கேம் ஆடுவேன்னு நினைக்காத, சிப்பாயா இருந்தால் கூட அவன் கூட வந்து உன்னை அடிப்பான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு போனாங்க. பட் அவர் அதை மதிக்கவே இல்லை. அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, சௌந்தர்யா இந்த மூளை மண்டை இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ தான் லெட்டர் எழுதினேன்னு இப்போ புரிஞ்சிருச்சு எனக்கு, இந்த மொட்டை கடைசி நீ தானே எழுதினேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார். அண்ட் ஃபைனல் டச் அவர் கொடுக்கும்போதும் இந்த கதை எங்கெங்கேயோ சுற்றி கடைசியாக ஜாம்பி கிட்ட வந்துச்சு, ஜாம்பியாக மாறினீங்க, எல்லாரும் நல்லபடியாக மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிட்டார். ஆனால்
ஆனால் இது சௌந்தர்யாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். நான் வந்து அவனை பற்றி ஏன் அப்படி பேசினேன் தெரியுமா அப்படின்னு ரயான் கிட்ட இந்த டாஸ்க்லாம் முடிச்சுட்டு வீட்டில் மதியம் சாப்பிடும்போது சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏன் அவனை பேசினேன் தெரியுமா, அவனுக்கு எப்போதுமே அவன் தான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், நம்மளாம் ஏதோ ரொம்ப வீக்கான பிளேயர் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்கிறான் நான் பார்க்கணும்னு நினச்சேன். அந்த கதையில் வந்து இவங்க வன்மத்தை கக்குனாங்களோ அதை சொல்கிறாங்க. அந்த கதையில் வந்து உன்னை விடவும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க, உன்னை காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்காக முடிச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு. உன்ன மாதிரியே அவன் வன்மத்தை கக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான் போல இருக்கு. அவன் கண்டுக்கிறதே இல்லை. நீ யாராக இருந்தால் என்ன பண்ணிட்டு போ, எனக்கு என் கேம் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் என் கேம் பார்த்துட்டு போகிறேன்னு அவன் மதிக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க தான் அவனை யோசிச்சு இவங்க மண்டை ஃபுல்லாக இப்போ முத்துன்னு இருக்கு போல இருக்குது. நேற்று சொல்லிட்டு இருக்காங்க, நேற்று சண்டை போட்டாங்களே, அந்த ஒரு ப்ராங்க் பண்ணாங்க இல்லையா, ஆக்சுவலி எல்லாருமே ப்ராங்க்ன்ற பேரில் பர்சனலாக தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட ராணவுக்கு அவரோட மனசில் இருந்த ஆதங்கங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. என்னை யாரும் இங்கே யாரும் வந்து எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, என்னை கேம் விளையாட விட மாட்டுறாங்க, சௌந்தர்யா என்ன டார்கெட் பண்ணுறான், என் பேர் கூட ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னு சொன்ன எல்லாமே அவரோட வருத்தம். நேற்று சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, ரயான் அண்ட் சௌந்தர்யா லவ் பார்த்து எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பார் முத்து. அதை சொல்லி காமிக்கிறாங்க. அவன் என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறான், அவன் எப்படி அப்படி சொல்லலாம், ஒரு பொண்ணும் பையனும் பழகினா உடனே லவ் தானா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா, அவன் பார்த்தே நம்மளை எப்படி சொல்கிறான். அதை ஒரு 4 நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்குது, சரி நீங்கள் கண்டென்ட்காகவே பண்ணுறீங்கன்னு வச்சா கூட அவன் ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். உங்களை வச்சு லவ்லாம் கிளாஸில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு கண்டென்ட், இது ஆல்ரெடி பிளான் பண்ணது தானே. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அப்படி நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு சொல்கிறான். நம்ம என்ன அப்படி பிஹேவ் பண்ணிட்டா, அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியுதா, அவன் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுதா. ஏமா லூஸாமா நீங்களே ஒரு கண்டென்ட் பண்ணீங்க, அந்த கண்டென்ட்குள்ளேயே அவங்க எல்லாத்துக்கும் இத்தனை வரணும். ஆக்சுவலி சௌந்தர்யோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். ஸோ முதல்ல அப்படியே இனிஷியலாக அமைதியாக எல்லாரோட கேமும் லிசன் பண்ணிவிட்டு, இப்போ அவன் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், நானும் உன் கூட ஈக்குவலாக காம்படிட் பண்ணுறேன் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக தான் இவனை அடிச்சு நீ பெரிய ஆளாயிருவியா அப்படின்ற மாதிரி நான் ஒன்றை அடிக்கிறதுக்கு காரணம் நீ என்ன அடிக்கணும். அப்போ ஒருத்தருக்கு மாற்றி அடிக்கடிக்கு நான் தான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னு தன்னை காமிச்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே சௌந்தர்யா ஒரு ஜோக்கர்ன்றது அவங்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. அவன் கேமை ஃபோக்கஸ் பண்ணி போகிறான், அவன் அதனால சக்சீட் ஆகுறான். நீ ஏன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதே தெரியல. உன் மண்டை வெடிச்சிரும், உனக்கு கேமு ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? 8 வருஷமாக நான் பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அப்போ இவங்க எந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த இவ்வளோ சீசன்ஸ் பார்த்துருக்காங்க, இவ்வளோ நாள் இவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அது மேலே இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுதான் உங்கள் கேமில் தெரியுது. 2 வாரம் அப்படி சைலண்ட்டாக அடக்கி வாசிச்சு இப்போ கொஞ்சம் கேம் ஆடும்போது பார்க்கும்போது அப்போத்தையா சௌந்தர்யா இப்படி கேம் ஆட ஆரம்பிச்சுட்டு அவங்க ப்ரோக்ரஸிவாக இருக்காங்க அப்படின்னு காமிக்கணும்னு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப மோசமாக வன்மத்தை காமிச்சிட்டு இருக்காங்க சௌந்தர்யா. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்லினுக்கெல்லாம் என்ன ஒருத்தர் நம்ம 3rd ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, அவர் தீபக் வந்து ரொம்ப நார்மலாக ஒரு கொஷின் கேட்குறாரு. ஏன்னா தீபக்கு தெரியாது ஜாக்லினுக்கு இது கொடுக்கப்பட்ட டாஸ்க், அதாவது பிக் பாஸே உங்கள் ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் என்ன கிளாஸ் எடுக்கணுமோ அவங்க கேரக்டரை பேஸ் பண்ணி கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸ்டாஃப் வந்து, அதாவது ஜாக்லின் மேடம் வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸில் எங்களை வந்து ரொம்ப பர்சனலாக டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்போ ஜாக்லின் சொல்லுவாங்க, சரி ஓகே இது என்னோட டாஸ்க்கு, நான் அதை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே தீபக் வந்து ஓ அப்படியா சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறமும் இவங்க சாரின்றதும் காலில் விழுகிறதும், எதுக்குடா இப்படி ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அவன் உங்கள் பேச்சு எனக்கு கேட்க மாட்டேன்னு சொன்னானா, தீபக் கிட்ட அதெல்லாம் முடியாது, அப்படியே இருந்தாலும் நீங்கள் என் வன்மத்தை கக்குனீங்க அப்படின்னு அவன் சண்டை போட்டானா. அவன் ரொம்ப கேஷுவலாக வந்து தீபக் கேட்குறாரு, நீங்கள் என்னமோ என்னை டார்கெட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு. இல்லை நான் டாஸ்க் தான் பண்ணேன்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்னமோ இவங்க காலில் விழுந்து சீன் போடுறதும், இவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் எனக்கு புரியல. எல்லாரும் ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அதுவும் ஜாக்லின்லாம் நேற்று எத்தனை இடங்களில் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பல இடங்களில் அவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. அவங்க சிரிப்பு அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பி நின்று எல்லாரும் இடத்துல சண்டை போடும்போது இவங்க திரும்பி நின்று சிரிச்சுட்டு அப்புறம் திரும்புவாங்க. அப்புறம் தேவையே இல்லாமல் எதுக்கு போய் பாத்ரூமில் அழுதாங்கன்னு தெரியல, அழுதுட்டு வந்தாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தேவையே இல்லாமல் காலில் விழுகிறன்ற ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நான் பார் சமைக்கிறேன், நான் தான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன். சமைக்கிறது கஷ்டம்தான், 2 வீட்டுக்கும் சமைக்கிறது கஷ்டம் தான், நீங்கள் மட்டும் பண்ணல, மஞ்சரியும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மஞ்சரி அது எந்த இடத்துலையும் பெருசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அனுதாபம் கிடைக்கணும், பார்க்குறவங்க ஐயோ பாவம் ஜாக்லின் அப்படின்னு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாக்லினுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாஸ்க்ல நம்ம டீச்சராக மாட்டிக்கிட்டோம், இவனுங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்னு சொல்லி என்னென்னமோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணா, கண்டென்ட் அழுதோ ஏதோ ஒன்று இவங்க பண்ணுற மாதிரி பண்ணாதான் நம்ம வெளியே தெரியும் நாமினேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. முடியலடா, தயவு செஞ்சு இந்த ஸ்கூல் டாஸ்க்கை முடிச்சிருங்க. இதுக்கு மேலே பார்க்குற மனதைரியம் நமக்கு இல்லைப்பா. நன்றி.